ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக 3 கலர் கிளாத் கொடுத்து, அதாவது டபுள் கலரில் தெரிகிற மாதிரி ஒரு டெசல்ஸ் ரெடி பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்கொயர் ஷேப்பில் 2 பீஸ் வந்து ஒரே கலர்லேயும், இன்னொரு பீஸ் வந்து நல்ல டார்க் கலராக இருக்க மாதிரியும் எடுத்துக்கிட்டேன். அதாவது சாரியோட கலருக்கு மேட்சிங்காக வர மாதிரி டபுள் கலராக எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் பீஸை 2ஆக மடித்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கோங்க. அது மேலே இன்னொரு ஆப்போசிட் கலரை 2ஆவதாக வைங்க. அதுக்கப்புறம் சேம் கலரில் இருக்க இன்னொரு பீஸ் எடுத்து அதுக்கு மேலே வைங்க. க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம இன்னொரு க்ரீன் கலர் வந்து வைக்க போகிறோம். கரெக்டாக ஒன்றுக்கு நடுவில் இன்னொரு கலர் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இது போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இதில் நீங்கள் வந்து கோல்டன் கலர் ரோப் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்காக சும்மா வந்து ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்போட அந்த ஷார்ப்பாக இருக்குமில்ல, அந்த இடத்துல வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. பிகினராக இருக்கும்போது அது வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து தள்ளி போயிடும். ஸோ இது மாதிரி வச்சு தைச்சிட்டிங்கன்னா அது வந்து அசையாமல் இருக்கும். இப்போது அந்த 3 பீஸையும் சைடில் மட்டும் 2 சைட்லேயும் ஒன்றா வச்சு ஒரே மாதிரி தையல் போடுங்க. பீஸ் வந்து கிராஸாக போகாமல் நேராக இருக்கிறதுக்காக 3 பீஸையும் இதே மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சைடில் இருக்க அந்த கார்னரை கொண்டு வந்து கீழே இருக்க கார்னரோட மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கார்னர் எடுத்து கீழே இருக்க கார்னருக்கு கொண்டு வந்துடுங்க. 2 கார்னருக்கும் இடையில நம்ம வச்சுருக்க அந்த ரோப் வந்து இருக்கணும். இப்போ அதை அப்படியே நம்ம வந்து ஒரு பக்கமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அந்த கீழ் கார்னரில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டோம். நல்லா ஒரு 2 ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் 3 கிளாத்தை நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம். ஸோ அதனால் நல்லாவே திக்காக இருக்கும். நூல் வந்து நம்ம வைக்கிற அந்த ரோப் வந்து சென்டராக ஃபிட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தைச்சி விட்ட தையல் பகுதி உள்பக்கமாக போகிற மாதிரி அப்படியே வந்து வெளிப்பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த டபுள் கலரில் இருக்க அந்த ஃபேப்ரிக் டெசல்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடலாக நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறையா டெய்லரிங் வீடியோஸ், டிப்ஸ் வீடியோஸ்னு நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் ப்ளவுஸ் வரைக்கும் ஒவ்வொரு அளவுகளும் தனித்தனியாக கொடுத்துருக்கேங்க. சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங்னு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.